இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போகிறோம். ஓகேவா? சரி, நான் போய் கிளம்பிட்டு வந்து போகும்போது vlog எடுக்கிறேன், பார்க்கலாம். அதாவது எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காகவும் சும்மாவும் சுற்றி பார்க்கவும் போகிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிளம்பிட்டு போகும்போது vlog எடுக்கிறேன். கிளம்பி முடிச்சுட்டு வரேன். A few moments later. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்ஃபிட். நான் போய் மிரரில் காமிக்கிறேன். இப்போது நான் பஸ் எப்போன்னு பார்த்து கிளம்புறோம். ஓகே, பாய். அது ஒர்க்கு பார்த்தீங்களா, அதான் எங்கள் டிபார்ட்மெண்ட். தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். ஃபைனலி ஒரு வழியாக மெயின் கேட் கொண்டோம். அவ்வளோ தூரம் நடந்து எவ்வளோ டிவி எல்லாம் அழகாக இருக்குல்ல. ஒரு வழியாக நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வந்துட்டோம். இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க, இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இதான் நம்ம வாங்கின ஐட்டம்ஸ். கொஞ்சம் சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கும். சோறு தான் நமக்கு முக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த சிப்ஸில் ஏதோ புதுசாக மசாலா மாதிரி என்னோ கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு சொல்லிட்டு தெரில. பிக்க மாட்டோம் என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுச், அப்புறம் ஸ்லாப்லர் பென்னு, இது வந்து பொம்மை எரேசர். அது என்னன்னு தெரில, இது யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் வந்து பார்க்க நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு எரேசர். இது வந்து பார்த்திங்கன்னா, யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருக்கோம். மில்கி பார் எப்பவும் போலந்தான் சாப்பிட்றதுக்கு இந்த ஐட்டம்ஸ். சிப்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது. ஆஃபர் வேறு கொடுத்துருந்தாங்க 1+1. சரி, நான் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. லாலிபாப் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நானும் சின்ன குழந்தை தான். இது வந்து நானே என் ரூம்மேட் 2 பேரும் சேர்ந்து வாங்கினோம். நான் ஒருத்தி மட்டும் இவ்வளோலாம் வாங்கி சாப்பிடல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. குர்குரேயில் காற்று போயிடுச்சு. அப்புறம் சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குது ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நேரம் அதனால் ஃபோன் வாங்கிட்டு வந்துருக்கோம். எப்போ அதை உட்காந்து போடலான்னு சொல்லி. அதனால தான் என் கையெல்லாம் இப்படி இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் ஒரு பேங்கல் வாங்கிட்டு இவ்வளோ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, ஆக்சுவலாக வாங்க போன விஷயம் ஒன்று, ஆனால் அதை வாங்கலை. அதை தவிர மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, அதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.